Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். This is Shivaji. Stop loss strictly maintain பண்ணுங்க. Stop loss போட தெரியல அப்படின்னா stop loss போட கற்றுக்குங்க. Stop loss போட கற்றுக்கிட்டவங்க உங்களுடைய டார்கெட் நீங்கள் என்ன செட் பண்ணுறீங்களோ அந்த செட் பண்ணுற டார்கெட் எல்லாம் கம்ப்ளீட் ப்ரைஸ் ரீச் ஆகிறது கொஞ்சம் டைம் எடுக்கும். அந்த டைம் பேஷன்ஸ் கொடுங்க. அந்த டைம் என்ன போகுதா இல்லையா அப்படின்றத கொடுங்க. ஓகே, இந்த வீடியோவும் அது சம்மந்தப்பட்டது தான். அதாவது டார்கெட் எல்லாம் கம்ப்ளீட்டாக ஹோல்ட் பண்ண முடியல அப்படின்ற காரணத்தினால லாஸ் பண்ணிக்கிறோமா, இல்லை ஸ்டாப் லாஸ் சைடு போதே அந்த பயத்தினால நம்ம லாஸ் பண்ணிக்கிறோமா அப்படின்றத பார்க்கலாம். நீங்கள் எந்தெந்த ஸ்டேஜில் இருக்கிறீங்க அப்படின்றதையும் பார்த்துக்கலாம். நியர் டு சக்ஸஸ் அப்படின்னு உங்களுக்கு தமிழிலும் போட்டிருப்பேன். அதாவது நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோமா, இல்லை என்ன தான் பண்ணிகிட்டு இருக்கோம், நம்மளால் முடியுமா முடியாதா அப்படின்ற விஷயம் வந்து நீங்கள் புரிஞ்சுக்கலாம். நீங்கள் எந்தெந்த ஸ்டேஜில் இருக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு பயம் வருது, உங்களுக்கு ஆல்ரெடி என்ன வீடியோ எல்லா வீடியோவும் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு பயம் ஏன் வருது, எதுக்கு வருது, எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக சொல்லியிருக்கேன். விஷயம் தெரியாமல் ட்ரேட் பண்ண சொல்ல பயம் வரும். சில பேருக்கு விஷயம் தெரிஞ்சும் ட்ரேட் பண்ண சொல்ல பயம் வரும். விஷயம் தெரிஞ்சு ட்ரேட் பண்ண சொல்ல பயம் வரும். ஏன் அப்படின்னா அந்த செட்டப் மேலே நம்பிக்கை இல்லாததுனால விஷயம் தெரிஞ்சும் வந்து அவங்களுக்கு செயல்படும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வருதுன்னா இப்போ இந்த ப்ரைஸ் வந்து கீழே வரும்னு தெரியும். ஆனால் இந்த இடத்துல வந்து அவங்க ட்ரேட் எடுக்கிறது பயமாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு ஆப்போசிட் இந்த பக்கம் கால்குலேஷன் பண்ணுவாங்க. ஓகே, இந்த இடத்துல வந்து மேலே போயிடுச்சுன்னா நம்ம ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுமே அப்படின்ற பயத்தில் என்ன பண்ணுவாங்க, விட்டுடுவாங்க. ஸோ இது வந்து விஷயம் தெரிஞ்சு பண்ணுறவங்க. விஷயம் தெரியாமல் பண்ணுறவங்க என்னென்னா உண்மையிலே நல்ல ட்ரேட் எடுத்திருப்பாங்க. சப்போஸ் இங்கே சேல்னு எடுத்திருப்பாங்க, ப்ராஃபிட் கொஞ்சம் வந்தோன்னு புக் பண்ணிட்டு வெளியே வந்துடுவாங்க. ஏதோ ப்ராஃபிட் கொஞ்சம் இங்கே வந்தோடனே வெளியே வந்துடுவாங்க புக் பண்ணிவிட்டு. ஸோ இந்த மாதிரி பிரச்சனை நிறைய இருக்கிறதுனால தான் வந்து என்ன சொல்கிறது, ஒரு லாஸஸ் அதிகமாகுது. சரி, நீங்கள் எந்த ஸ்டேஜில் இருக்கிறீங்கன்னு ஃபஸ்ட்டு புரிஞ்சுங்க. லாஸஸ் கண்டிஷன் அப்படின்னா எவ்வளோ பணம் போட்டாலும் லாஸ் ஆகிட்டே இருக்குது. இது ஒரு ஜோன். எவ்வளோ பணம் போட்டாலும் லாஸ் ஆகிட்டே இருக்குது. சார் நான் இவ்வளோ ஒரு ஸ்டார்டிங்கில் 1 லட்ச ரூபா போட்டேன், அதுக்கப்புறம் திரும்ப 1 லட்சம் போட்டேன், அதுக்கப்புறம் 50,000 போட்டேன், எவ்வளோ போட்டாலும் வந்து மைனஸ் ஆகிட்டே இருக்குது, இன்னும் நான் ப்ளஸ் சைடு போகல அப்படின்றவங்க வந்து ஒரு தரப்பினர். இன்னொருத்தர் என்ன அப்படின்னா, சார் எனக்கு என்ன சொல்லு ப்ராஃபிட் வர மாட்டேது, லாஸ் வருது, ப்ராஃபிட் வருது, கொஞ்சம் லாஸ் கொஞ்சம் ப்ராஃபிட் கொஞ்சம் இப்படியே போயிட்டு இருக்கு, எனக்கு ப்ராஃபிட்டும் வரல லாஸ் வரல சார், நானும் ஒரு 3-4 வருஷமாக ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்றவங்களோ இன்னொரு ஜோன். இந்த ஃபைனல் ஜோன் இன்னொன்று இருப்பாங்க. அதாவது கொஞ்சம் ப்ராஃபிட் வருது சார், திரும்ப லாஸ் ஆகிடுது, கொஞ்சம் ப்ராஃபிட் வருது, கொஞ்சம் லாஸ் ஆகிடுது அப்படின்வாங்க. இது வந்து 3வது ரகம். இது 2வது ஸ்டேஜ், இது 3வது ஸ்டேஜ். இந்த 3வது ஸ்டேஜ் இருக்குங்களா, நாம் நினச்ச மாதிரி இந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக க்ரோத் ஆகாது. நிறைய பேர் என்ன புரிஞ்சுருக்காங்கன்னா, நம்ம சக்ஸஸ் அப்படின்னா இவ்வளோ நாளாக நம்ம கற்றுட்டு இருக்கோம், இந்த மாதிரி வரும், ஃப்ளாட் ஆகும், இந்த மாதிரி மேலே போயிடுவோம் அப்படின்னு நினச்சிருக்காங்க. கண்டிப்பாக கிடையாது. இந்த ஜோன் இருக்குல்லைங்களா, நீங்கள் இதுவரையிலும் கஷ்டப்பட்ட ஜோன்லேயே அதிகமான ரொம்ப கஷ்டப்பட்ட இந்த ஜோன் தான் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இந்த சைட்வேஸ் ஜோன்லேருந்து கொஞ்சம் ப்ராஃபிட் ஜோன் போகிறீங்களா, இது வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கும். அதாவது பயம் இருக்கும். இந்த ஜோன் போஸ்டில் ரொம்ப அதிகமான பயம் இருக்கும். ஏன்னா நம்ம லாஸ் ஆகிடுமோ, நமக்கு இன்னும் லாஸ் ஆகிடுமோ. ஏன்னா இந்த வலிகள்லாம் உங்கள் மனசில் அப்படியே ஸ்ட்ராங்காக வடுக்கல் சொல்லுவாங்களே, அந்த வடு வந்து உங்களை மனசில் ஸ்ட்ராங்காக ஊனிட்டு இருக்கும். இந்த ஜோன் இது மேபி இது 2 வருஷமாக இருக்கலாம், இது ஒரு 3 வருஷமாக இருக்கலாம், மொத்தம் 5 வருஷம் 4 வருஷம் ஜோன் வந்து இந்த பெயின் இருக்கும். நீங்கள் மேலே போக சொல்ல இந்த பெயின் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணும் உங்களை. ஸோ இந்த பெயினை உங்களுக்கு ஃபேஸ் பண்ணி மேலே போயிட்டீங்கன்னா அடுத்த லெவல் நீங்கள் போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கமெண்ட்ஸில் தெரிவிங்க, நீங்கள் ஃபஸ்ட்டு ஜோனில் இருக்கீங்களா, இல்லை செகண்ட் ஜோனில் இருக்கீங்களா, தேர்ட் ஜோனில் இருக்கீங்களான்னு. ஏன்னா நம்ம விஷயம் தெரிஞ்சு நம்ம ட்ரேட் பண்ணலாம். அப்புறம் இந்த வீடியோ எதுக்காக இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னா, சார் எனக்கு இப்போ ட்ரேடிங் பண்ணலாமா வேணாமா, மெயின் வந்து இப்போ நம்பிக்கை அப்படின்றது வேறு, கான்ஃபிடென்ஸ் அப்படின்றது வேறு. கான்ஃபிடென்ஸ்னால் தெரியும், என்ன சொல்லுது, கன்ஃபார்மாக தெரியும். இன்றைக்கி காலையில் நம்ம ஏஞ்சி போகிறோம், 8:30 மணிக்கு ஏஞ்சி ஆஃபீஸ் போகிறோம், 9 மணிக்கு டியூட்டி இருக்குது, இப்போ சாயங்காலம் 5 மணிக்கு வீட்டுக்கு வர போகிறோம். இது வந்து ரொட்டீன் லைஃப். அதே மாதிரி எனக்கு இது லாஸ் ஆகும், எனக்கு இவ்வளோ ப்ராஃபிட் வரும், எனக்கு இதில் டார்கெட் வைக்க போகிறேன், எனக்கு இந்த மாதிரி ப்ராஃபிட் வரும், எனக்கு இந்த வேக்கில் லாஸ் ஆகும், எனக்கு இந்த மாதிரி லாஸ் தான் வரும், எனக்கு இந்த மாதிரி ப்ராஃபிட் தான் வரும் அப்படின்னு கான்ஃபிடென்ஸ் இருக்கிறீங்களா. நீங்கள் என்ட்ரி எடுக்கிறீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி லாஸ் ஆக சொல்லக்கூட அது எந்த மாதிரி லாஸ் அப்படின்றத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். எனக்கு இந்த வழியில் தான் லாஸ் ஆகும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். எனக்கு லாஸ் ஆகிடுச்சு, எப்படி லாஸ் ஆகிடுச்சுன்னு தெரியல அப்படின்றப்பாங்களே, அது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட்டில் நீங்கள் எந்த சுச்சுவேஷனில் இருக்கிறீங்கன்னு ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். ஓகே, இப்போது நான் சொன்னேன் இல்லைங்களா, நீங்கள் இந்த ஜோனில் இருக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு கேபிட்டலை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுங்கள். நீங்கள் டவுன் ஜோனில் இருக்கிறீங்க அப்படின்னா, அதாவது நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட இருக்கிற கொஞ்சம் நெஞ்சம் இருக்கிற மிச்சம் இருக்கிற கேபிட்டலை ஃபஸ்ட்டு விட்ரா பண்ணுங்கள். விட்ரா பண்ணி சேஃபாக பேங்க் அக்கௌண்ட்டில் போட்டு வச்சுங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த டிப்ஸு கால்ஸ் வாங்குறீங்களா, அதுலேருந்து ஃபஸ்ட்டு வெளியே வாங்க. ஏன்னா இந்த ஜோனில் இருக்கிறவங்க அதிகமாக வந்து டிப்ஸ் கால்ஸ் வாங்குவாங்க. ஃபஸ்ட்டு ஜோனில் இருக்கிறவங்க டிப்ஸு கால்ஸ் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. அக்கௌண்ட் ஹேண்ட்லிங், இந்த ஃபோனு கால்ஸும் வருங்களா, அவங்கக்கிட்ட பணத்தை கொடுத்து ஏமாறுவாங்க இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் இருக்கிறவங்க. இந்த செகண்ட் ஜோனில் இருக்காங்க இல்லையா, நோ லாஸ் நோ ப்ராஃபிட் ஜோன், இவங்க வந்து டிப்ஸு கால்ஸ் நம்ப மாட்டாங்க. இவங்க டிப்ஸு கால்ஸ் நம்ப மாட்டாங்க, எஜுகேஷனில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அதாவது நம்ம பேடு கோர்ஸ்லாம் இருக்கு இல்லைங்க, அந்த கோர்ஸில் வந்து பே பண்ணி, அதாவது என்ன சொல்கிறது, ஒரு நல்ல ட்ரேடர்ஸ்
கண்டுபிடிச்சி தேடுற கண்டிஷனில் இருப்பாங்க. யார் நல்லா நம்ம சொல்லி தருவாங்க, யார் உண்மையிலே நமக்கு கற்றுக் கொடுப்பாங்க, எங்கே போய் கற்றுக்கலாம் ஆர்வம் வந்து இந்த சைட்வேஸ் ஜோனில் போகிறாங்களே இவங்ககிட்ட இருக்கும். இந்த அப்பர் ஜோன் இருக்குங்களா, இவங்க ஆல்மோஸ்ட் நல்ல குருவை தேர்ந்தெடுத்துட்டு இருப்பாங்க. இந்த அப்பர் ஜோனில் போகிறவங்க ஆல்மோஸ்ட் நல்ல குருவை தேர்ந்தெடுத்துட்டு அவங்க கூட 1 வருஷம் 2 வருஷம் ட்ராவல் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த தேர்ட் ஜோன் 3வது ஜோனில் இருக்கிறவங்க வந்து நல்ல குருவை தேர்ந்தெடுத்துட்டு அவங்க பின்னாடி ஃபாலோ பண்ணி முழுசாக அவங்களுடைய ட்ரேடிங் ஃபீல்டு அவங்கள அர்ப்பணிச்சுட்டு இருப்பாங்க. இந்த தேர்ட் ஸ்டேஜில் போகிறவங்க. ஓகே, நீங்கள் இப்போ தெரிஞ்சுக்கலாம் எந்தெந்த ஸ்டேஜில் இருக்கிறீங்கன்னு. நீங்கள் ஒரு வேளை டிப்ஸ் கால்ஸ் வாங்கலாம் அப்படின்னு நினச்சிருந்தாலோ இல்லை ஆல்ரெடி வாங்கிட்டு இருந்தாலும் நீங்கள் ஃபஸ்ட்டு ஜோனில் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். இல்லை சார் நான் டிப்ஸ் கால்ஸ்லாம் வாங்குறதுல நான் கம்ப்ளீட்டாக விட்டுட்டேன், அதுக்கு எனக்கு மேலே நம்பிக்கையே கிடையாது, எனக்கு என்னோட ஸ்டடி தான், நான் வேணும் வந்து கற்றுக்கிறதுக்கு கூட செலவு பண்ணிடுறேன் பரவாயில்ல, ஆனால் அந்த டிப்ஸ் கால்ஸ் மட்டும் தயவு செஞ்சு நான் வாங்கவே மாட்டேன் அப்படின்றவங்க 2வது ஜோன். ஓகேங்களா? ஸோ இப்போ புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ தயவு செஞ்சு இந்த டவுன் ட்ரெண்ட்லேருந்து அட்லீஸ்ட் சைட்வேஸ் ஜோனுக்காவது வாங்க. இது இந்த டிப்ஸ் கால்ஸ் இருந்து சொன்னீங்களே, டிப்ஸ் கால்ஸ் வாங்கலாம், இந்த ஷார்ட்கட்டில் ஒரு ஸ்ட்ராட்டஜி தேடலாம், யாரோ ஒரு 20,000 ரூபாய்க்கு ஸ்ட்ராட்டஜி கொடுக்குறாங்களா, சூப்பராக ஒர்க் ஆகுதான் அப்படின்னு நம்பி ஏமாறாதீங்க. அப்புறம் வந்து அவங்க இன்னும் ட்ரிக்ஸு சொல்லி தராங்களா, அந்த ட்ரிக்ஸை சொல்லி கொடுத்தா நம்ம பணம் சம்பாதிச்சான் அப்படி. இந்த ஜோனில் இருக்கிறவங்க, ஃபஸ்ட்டு ஜோனில் இருக்கிறவங்க கொஞ்சம் அலர்ட் ஆகுங்க. மேபி இந்த வீடியோ அவங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம், ஏன்னா வந்து இந்த டிப்ஸ் கால்ஸில் சம்பாதிக்கலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இருப்பாங்க அவங்க. நான் சொல்கிற விஷயம் வந்து அவங்களுக்கு பிடிக்காமல் இருக்குன்னா டிஸ்லைக்கும் பண்ணுவாங்க. இட்ஸ் ஓகே, பண்ணுங்கள், உங்களுடைய லைஃப் நீங்கள் தீர்மானிக்கிறது, நான் எதுவும் பண்ண முடியாது. இந்த சைட்வேஸ் ஜோன், இந்த 2வது ஜோனில் இருக்கிறவங்களும் 3வது ஜோனில் இருக்கிறவங்களும் உங்களுக்கு நான் சொல்கிற விஷயம் பிடிச்சிருக்கு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், புரிஞ்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, அதுக்கப்புறம் வந்து என்னுடைய டெலிகிராம் சேனல் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்க நினைக்கிறேன். வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோட டெலிகிராம் சேனல் ஃப்ரெண்ட்ஸ், இது லைவ் மார்க்கெட்டில் என்னோட வியூஸ் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். பை அல்லது சேல் அல்லது என்னுடைய டைரக்ஷன் மார்க்கெட் எப்படி போகும் அப்படின்ற வியூஸ் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். இது வந்து ஃப்ரீ டெலிகிராம் சேனல் வந்து இந்த வீடியோக்கு இருக்குது. இன்னொன்று வந்து என்னுடைய பெய்டு, அதாவது பெய்டு மீன் என்னோடய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக Preis-Aktion டெலிகிராம் சேனல் இருக்குது. அதுவும் வந்து இன்னும் இருக்குது, இது பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனல். இது லைவ் மார்க்கெட்டில் என்னோடய வியூஸ் வந்து இதுவும் ஷேர் பண்ணிட்டுருப்பேன். வித் எஜுகேஷனல் இல்லை வித் லெவல்ஸ், இந்த மாதிரிலாம் போகும், இந்த லெவல் வரலும் போகும், இந்த வரலும் போகும் அப்படின்றத அந்த டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணியிருப்பேன். அப்போ இந்த மாதம் வந்து ஒரு வெபினார் வந்து சார் கம்மி ரேட்டில் வந்து வெபினார் இன்னும் ஷார்ட் பண்ண நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ரிக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து June 25, 26 வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். 2 days வெபினார். இது ஈவினிங் 7 o'clock, அப்புறம் வந்து 2 hours இருக்கும். ஈவினிங் 7 o'clockலேருந்து 9 o'clock வரல இருக்கும். அதே மாதிரி சண்டேவும் ஈவினிங் 7 o'clock, 2 நாள் தொடர்ந்து 7 மணிலேருந்து 9 மணி வரலாம் 2 நாள் தொடர்ந்து இருக்கும். நீங்கள் விருப்பப்பட்டால் கற்றுக்கணும் அப்படின்னு ஆர்வம் இருந்தால் கற்றுக்குங்க. இல்லை யூடியூப் சார் ஃப்ரீயாக பார்த்து கற்றுக்குறேன் அப்படின்றவங்க என்னோடய யூடியூப் சேனல் ரெகுலராக பார்த்துட்டு வாங்க, நிறைய விஷயம் கற்றுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.